கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, அன்போட அம்மா வந்து இந்த மாதிரி அன்போட தம்பிக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வெண்ணிலாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அமுச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் கண்மணியும் அன்பும் சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஐடியா யோசிக்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப குழம்பிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு வந்து கண்மணியோட அத்தை வந்து சொல்லுவாங்க, நம்ம ஏற்கனவே ஒரு ஐடியா யோசிச்சு வச்சுருந்தோம்ல, இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவே திரும்ப நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அன்போட தம்பி வந்து நம்ம என்னதான் மாப்பிள்ளை வந்து செலக்ட் பண்ணாலுமே வெண்ணிலா வந்து ஏன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ண தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட தம்பி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அன்போட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு மாப்பிள்ளையும் பார்த்து வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாலில் உட்காந்துருப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் இந்த விஷயம் வெண்ணிலா பாட்டிக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. கண்மணி வெண்ணிலாவை போய் சாரி மாற்றிட்டு வர சொல்லி நிற்க சொல்லுவாங்க. வெண்ணிலாவை பார்த்தோன்னே இந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். எங்களுக்கு எல்லாமே ஓகே, கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட நிலைமை என்ன ஆக போகுது, வெண்ணிலா வந்து இந்த கல்யாணம் நடக்க விடாமல் என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.